ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்ஸ் ஃபேஷன் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ஸ்மோக்கிங் டுட்டோரியலில் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். கொஞ்ச நாள் கேப் விழுந்துருச்சு, சாரி. இப்போ நம்ம ஒரு புது டிசைன் பார்க்கலாம். இதுக்காக நான் வந்து ஒயிட் கலர் பேப்பரில் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இதனுடைய ஒரு பாக்ஸும் 1 இன்ச்சு, ஓகே, 1 இன்ச்சு அகலத்தில் போட்டிருக்கேன். ஸ்கொயர் பாக்ஸாக போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போது இந்த பாக்ஸ் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த பாக்ஸில் பாருங்கள் இந்த மாதிரி லைன்ஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். ஒரு பாக்ஸ் விட்டு இன்னொரு பாக்ஸ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் ரோவில் இருக்கிற பாக்ஸ் எல்லாம் அப்படியே விட்டுடுறேன். அதுக்கப்புறமா தேர்டில் இருக்கிற அந்த பாக்ஸ்லேயும் ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸுக்கு இந்த மாதிரி க்ராஸாக லைன் போட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ அடுத்த ரோவை விட்டுட்டு நெக்ஸ்ட் ரோவில் சேம் அதே மாதிரி ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸுக்கு இந்த மாதிரி க்ராஸ் லைன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு சேம் மெத்தட் தான். ஒரு ரோ விட்டுட்டு அடுத்த ரோவில் நான் வந்து லைன்ஸ் போடுறேன். இப்போது லாஸ்ட்டு ரோ நான் வந்து இப்போ போட்டேன். ஓகே, இப்போது இந்த க்ராஸ் லைன் போட்டுட்டோம். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த சென்டர் பார்த்து இந்த சென்டரில் இந்த லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதில் மிட் பாயிண்டில் நான் இந்த மாதிரி மார்க் பண்ணுறேன். இது எதுக்குன்னா, துணியில் வந்து நம்ம மார்க் பண்ணும்போது வந்து கரெக்டாக தெரியாது. ஸோ பேப்பரில் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மிட் பாயிண்ட், அந்த லைனுடைய மிட் பாயிண்டில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். சேம் இதே மாதிரி தான் நான் துணியிலையும் வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம துணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மிட் பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த பாக்ஸில் லைன் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த ஸ்டார்டிங் மேலே இருந்து இந்த மாதிரி தைச்சு மிட் பாயிண்டில் இந்த மாதிரி ஒரு பாருங்கள் இந்த மாதிரி தைச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த எண்டு, அந்த லைனுடைய எண்டு அதுலேயும் தைச்சிட்டேன் பாருங்கள். இப்போது இந்த நூலை நல்லா டைட்டாக இழுத்துக்கிறேன். இழுத்ததுக்கப்புறமா நல்ல டைட்டாக இதை வந்து நாட் போட்டுடுறேன். நாட் போட்டுட்டு இந்த த்ரெட்டை கட் பண்ணிடுறேன். ஓகே, பாருங்கள் டைட்டாக நாட் போட்டுட்டேன். இப்போது அடுத்த பாக்ஸ், அந்த ஒரு பாக்ஸில் நம்ம லைன் போடலை, 3வது பாக்ஸில் லைன் போட்டிருக்கோம். இப்போ அந்த பாக்ஸ்லேயும் சேம் அதே மெத்தட் தான். மேலேருந்து அந்த மிட் பாயிண்ட்டுக்கும் மிட் பாயிண்ட்லேருந்து அந்த எண்டுக்கும் தைச்சிட்டு நல்லா டைட்டாக இந்த மாதிரி பிடிச்சி நாட் போட்டுக்கலாம். நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மிஷினில் ஸ்டிச் பண்ணுறது கிடையாது, இது எல்லாமே வந்து ஹேண்ட் ஸ்டிச்சிங் தான். ஸோ நல்லா டைட்டாக வந்து நீங்கள் நாட் போட்டு கட் பண்ணிக்கோங்க த்ரெட்டை. இப்போது 4வது பாக்ஸ் விட்டு 5வது பாக்ஸில் நான் தைக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான். இது ரொம்பவே ஈஸியான ஒரு டிசைன். ஆனால் ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு பாக்ஸ் மாதிரியான ஒரு டிசைன் இருக்கும் இதில், அதாவது ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ அடுத்த பாக்ஸ் போட்டுட்டேன். ஓகே, இப்போ அடுத்து இந்த ரோவில் கடைசி பாக்ஸை நான் தைச்சிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு ரோ வந்து நம்ம தைக்க வேண்டியதில்லை. அடுத்து தேர்ட் ரோவில் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம எதில் எல்லாம் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோமோ அதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணலாம். பாருங்கள், இப்போ ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது நீங்கள் குஷன்லேயோ இல்லை குழந்தைங்களுடைய ட்ரெஸ்ஸுலேயோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.